நடக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள தொட்டாயா, மஜாவா இனிக்கிறியே பஞ்சு முட்டாயா, ஐயோ பஞ்சு முட்டாயா, ஆமா பஞ்சு முட்டாயா, மஜாவா இனிக்கிறியே பஞ்சு முட்டாயா, ஐயோ பஞ்சு முட்டாயா. சோத்து மாடு எப்படி பாட்டு படிச்சுட்டு மல்லாக்க படுத்து கிடக்கா பாரு. நான் கஷ்டப்பட்டு வெயிலுக்குள்ள அலைஞ்சு திரிஞ்சு கடைக்கு போயிட்டு வரேன், இவ ஒய்யாரமா படுத்து கிடக்கா. ஏ மகி எந்திரி. ஏன் எதுக்கு எந்திரிக்கணும்? நான் படுக்கணும் சோஃபால, எந்திரி. ஏன் இந்த வீட்ல படுக்கிறதுக்கு உனக்கு வேற இடமே இல்லையோ? ஏன் மடிக்கல வந்து தான் படுப்பியோ? எனக்கு சோஃபால படுத்துட்டு லேஸ் தின்னாதான் தின்ன மாதிரி இருக்கும், எந்திரி. என்னது லேசா? ஆமா லேஸ் தான். நான் இப்பதான் கடையில போய் வாங்கிட்டு வந்தேன். கடையில என்னது வாங்கினாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் திங்கணும்னு அம்மா சொல்லியிருக்கால. எனக்கும் ஒரு பாக்கெட் லேஸ் தான். நான் வாங்கிட்டு வந்ததே ஒரு பாக்கெட் லேஸ் தான். அதையும் உனக்கு தந்துட்டு நான் எங்க போவேன்? சரி ஒரு பாக்கெட் இருந்தா என்ன, அதுல பாதியே எனக்கு தான். ஆமா 5 ரூபா லேஸ் பாக்கெட்ல உனக்கு 1 கிலோ லேஸ் சிப்ஸ் இருக்கு பாரு, ஆளுக்கு பாதி பாதி எடுத்துங்க. இதுல மொத்தம் 4 பீஸ் தான் இருக்கும். அம்மா உனக்கு தந்துட்டு நான் எப்படி திங்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னது வாங்கினாலும் பாதி பாதி ஷேரிங் எடுத்துக்கிடணும்னு அம்மா சொல்லியிருக்கல. உனக்கு வேணா நீ கடையில போய் வாங்கிக்க, என்னால தர முடியாது. உடுட்டேன் உடு. தர போறியே பெல்லியா? அம்மா முடிய பிடிச்சு இழுக்காளே. உடுட்டேன் உடு. ஏ எரும மாடு வல்வலா, என்னேரம் எதுக்கு இப்படி சண்டை போட்டு சாவதியே? ஏம்மா நான் கடையில இருந்து ஒரு லேஸ் பாக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன். அவ அதுல எனக்கு தானே என்ட சண்டைக்கு வராமா? ஏம்மா அவ கடைக்கு போனால, அப்ப கூட ஒரு லேஸ் பாக்கெட் எனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. ஒண்ணு வாங்கிட்டு வந்து அம்மனாச்சு மினிக்கி மினிக்கி திங்காம, அதான் கொஞ்சம் கேட்டேன். அதுக்கே முடிய பிடிச்சு இழுக்காம. சை பொட்ட பிள்ளைல நீங்க ஒவ்வொரு வீட்ல போய் பாருங்க, பொட்ட பிள்ளைல எப்படி அமைதியா இருக்குன்னு. வீட்டு சத்தம் வெளியேகாம இருக்குதுல, நீங்களும் தான் இருக்கீல. சை நானே நேத்துல இருந்து தண்ணி வரலையே, தண்ணிக்கு என்ன செய்யன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல நீங்க வேற லேஸுக்கு சண்டை போட்டு இருக்கீங்க. எவ்வளவு சத்தம் வெளியே கேட்டுச்சு, விளக்கு மாதிரி பிஞ்சு போவோம் பிஞ்சு. அலமேலக்கா வளரு வா வளரு. என்னக்கா வீட்ல ஒரே சத்தமா கேக்கு? இந்த பிள்ளைகள் தான் ஒண்ணுக்கு ஒண்ணு எந்நேரம் அடி பிடி சண்டை தான் பாத்துக்க. எங்க வீட்லயும் அப்படிதான்க்கா, எந்நேரம் அடிச்சுக்கிட்டு முட்டிக்கிட்டு தான் இருக்கா. நேத்து தண்ணி வரல, இன்னைக்கும் தண்ணி வராதான். தண்ணி வைப்பி எங்கேயோ உடஞ்சு போகுதாக்கா, அதனால தண்ணி வராதான். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் உங்ககிட்ட. ஐயா அப்படியா? அப்ப தண்ணி இன்னைக்கும் வராதோ? நேத்தும் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்தேன். இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்ல வளரு. துணி துவைக்க குளிக்க வாங்க ஒண்ணுக்கு தண்ணி இல்ல. தண்ணி வராம என்ன செய்ய மாதிரி? ஏக்கா எங்க பம்பு செட்ல போய் இப்ப குளிச்சிட்டு வந்துருவோம் வாரியலா? அதெல்லாம் கையோட துணி கிணி எல்லாத்தையும் துவைச்சிட்டு வந்துடலாம் பாத்துடுங்க. அம்மா பம்பு செட்ல குளிக்க ஜாலியா இருக்கோமா, போவோமா? அப்படியா? சரி நான் துணி கிணி எல்லாம் அள்ளி வைக்க, அப்ப போயிட்டு குளிச்சிட்டு வருவோம் வளரு. ஏக்கா அப்ப நாவே உமாச்சு வீட்டிட்டு அம்மா எல்லாரையும் கூட்டு வரேன், எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்துருவேன். சரி வளரு. நேத்துல இருந்து வீட்ல ஒரு சொட்டு தண்ணி இல்ல. எப்ப தண்ணி வருதோ தெரியல. அம்மா அப்ப தண்ணி 2 நாளா வரலையா? ஆமா ஸ்வீட்டி. பிரியாக்கோ வா வளரு. ஏக்கா தண்ணி வைப்பி எங்கேயோ உடஞ்சு போச்சா, இன்னைக்கு தண்ணி வராதான். நம்ம பம்பு செட்ல போய் குளிச்சிட்டு வருவோம் வாரியலா? ஐயா அப்படியா? அதான் 2 நாளா தண்ணி வரலையோ? ஆமாக்கா. சரி போவோம் வா. ஐயா நம்ம பம்பு செட்ல குளிக்க போறோம் மாமா, ஜாலி. ஆமாக்கா போற வழியில அப்படியே உமாவையும் கூட்டிட்டு போவோம் வாங்க. சரி. ஆமா ஏக்கா கேட்க மறந்துட்டேன், உங்க மாமியால எங்க ஆளை காணல? அது எங்க இருக்கு? அன்னைக்கு சண்டை போட்டாலும் அன்னைக்கு சண்டையோட சண்டையாவது அது வீட்டுக்கு போயிருச்சு. மௌனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டே அலையுது. ஒரு 10 பவுன் 20 பவுன்னா பொண்ணு கிடைக்கும். நான் என் மௌனுக்கு பொண்ணு எடுத்தா 50 பவுன்ல தான் எடுப்பேன்னா எப்படி வளரு பொண்ணு கிடைக்கும்? அப்படியே உங்க குழந்தைனுக்கா பொண்ணு பார்க்கவே? ஆமா 5 வருஷமா பொண்ணு தேடிட்டு தான் இருக்காவே, இன்னும் கிடைச்ச பாடு இல்ல. நீ உனக்கு தெரிஞ்ச இடமா இருந்தா அந்த கிளவிட்ட சொல்லு, அது கேக்குதான்னு பாப்போம். சரிக்கா சரி வாங்க போவோம். அப்ப போற வழியில உங்க மாமியாலாம் அப்படியே கூட்டு போயிருவோம். சரி வளரு. இன்னைக்கு எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்குனே, கொஞ்சம் செஞ்சுதானே. சரி சுஜி, அண்ணன் செஞ்சு தரேம்மா. நிக்கு சுஜி 2 பேரும் என்ன பண்றீங்கம்மா? அம்மா நானும் அண்ணனும் பேசிக்கிட்டு இருக்கோம்மா. அப்படியாம்மா? என்னக்கா எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கியே, வாங்க. பாத்தியா வளரி, உமா பிள்ளைல பத்தியா என்ன அழகா ஒத்துமையா இருக்குன்னு. நம்ம வீட்லயே தான் இருக்குது இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு வெட்டிக்கிட்டு செத்துரும் போல. ஆமாக்கா எங்க வீட்லயும் தான் அண்ணன் தங்கச்சின்னு 2 இருக்குது. அம்மா 24 மணி நேரமும் ஒரே சண்டை தான். இந்த பிள்ளைல பத்திலாம் இந்த சின்ன பிள்ளைல எவ்வளவு ஒத்துமையா இருக்குன்னு. அம்மா 2 நாளா தண்ணி வரல, நாங்களா பம்பு செட்டு குளிக்க போறோம். நீயும் வாரியா? எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வருவோம். சரிக்கா போவோம் வாங்க. ஏக்கா நீங்களாம் போய்கிட்டு இருங்க, நான் போய் தங்கமணியக்காவை கூட்டு வந்துருது. என்ன சரி வளரி. எல்லாரும் இப்படி ஒண்ணா போறது ஜாலியா இருக்குல்ல. பிள்ளைல பாத்து போங்க. வளரிங்க மாமியாரியை கூட முடியும் எங்க காணலத. கூப்பிட்டேன்க்கா, நீங்களாம் போயிட்டுருங்க, நான் படுத்தால வாரேன்னுச்சு. நீ எதுக்கு இப்ப என்கிட்ட ஒட்டி ஒட்டி நடக்கா? தள்ளி நடையா? ஆமா இவள ஒட்டிக்கிட்டே வரணும்னு தான் எனக்கு வேண்டுதல் வரு. இங்க வந்து அவங்க சண்டைய ஆரம்பிச்சிட்டீல, வாயை மூடிட்டு போறீல, நான் வழியிலே விட்டுட்டு போடா. எனக்கு எதுக்கு வம்பு? நான் உன் கூட சேரவே இல்ல. தாராவா நம்ம போவோம். போ, எனக்கு என்ன, நான் ஸ்வீட்டி கூட போவேன். ஸ்வீட்டி வாமா போவோம். அண்ணே இந்த பாதையில முள்ளு கிடக்குனே, பாத்து வானே. சரி சுஜி நீ பாத்து போமா, அண்ணே வேணா முன்ன போட்டா. ஏண்டானே என் கால்ல முள்ளு குத்துனா கூட பரவாயில்ல, உன் கால்ல குத்திட்டுனா உனக்கு வலிக்கலானே. நானே முன்னாடி போறேனே. முண்டம் அந்த பையனை பார்த்து திருந்து, எப்படி தங்கச்சி மேல பாசமா இருக்கான்னு பாரு. நீயும் தான் இருக்கிய. அவன் தங்கச்சி அவன் மேல பாசமா இருக்கா, அதனால அவனும் பாசமா இருக்கா. இவ என்ன என் மேல பாசமாவா இருக்கா? எப்படா என்ன ஒளிச்சு கட்டலான்னு இருக்கா? பிள்ளைல பம்பு செட்டு கிட்ட வந்துட்டு தண்ணில பாத்து குதிங்க. ஏக்கா சின்ன
சின்ன பிள்ளைகளெல்லாம் முதல்ல குளிக்க வச்சு கரையேற்றிடுவோம், அதுக்கு பிறகு நம்ம துணி துவைச்சிட்டு குளிப்போம். என்னக்கா? ஆமா உமா கரெக்டா சொன்னா. இல்ல பிள்ளைகள் மேலங்கிலையும் குளிச்சுட்டு கிடக்கும். அக்கா, இதுல இருந்து வலிக்கிட்டு போறதுக்கு சூப்பரா இருக்கும். ஸ்வை. நேராயிட்டு சுருக்கா எல்லாரும் குளிங்க. இப்போ நான் சின்ன பிள்ளைகள் எல்லாம் குளிக்காம இருக்கு, பெரிய ஆட்கள் எல்லாம் சொய்யி சொய்யின்னு கூத்தடிச்சு இடக்கல இருக்கு. இப்படி சொய்யி சொய்யி போட்டுட்டு இருந்தா மாதிரி எப்படி துணி துவைக்க? அட போங்கக்கா, இது ஜாலியா இருக்கலாம். ஸ்வை. இக்கா, நான் என் பிள்ளைகளெல்லாம் முதல்ல குளிக்க வச்சிருக்கேன். என்னக்கா? சரி உமா. நிக்கு, சுஜி, இங்க வாங்க பிள்ளைலாம். அம்மா முதல்ல அண்ணனை குளிக்க வைங்கம்மா. அண்ணன் குளிச்ச பிறகு நான் குளிக்கேம்மா. சுஜி வேண்டாம்மா, நீ முதல்ல குளிச்சிருமா. அண்ணன் அதுக்கு பிறகு குளிக்கேன். நீ ஃபர்ஸ்ட் குளினே, நான் அதுக்கு பிறகு குளிக்கேன். பச்சை பிள்ளைகள் ரெண்டு எவ்வளவு பாசமா இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்காம. எங்க வீட்லயும் தான் இருக்க ரெண்டு, காலேஜுக்கு போகுதுன்னு தான் பேரு. ஒரே சண்டை. எனக்கு இல்லாக்கா ரெண்டு, எங்க வீட்டுல உள்ளது ரெண்டும், அதுவும் அப்படித்தான். ஸ்வீட்டிங் வாமா, அம்மா உன்னை குளிக்க வைக்கேன். அம்மா நானே குளிச்சுக்கிறேம்மா. சின்ன பிள்ளைலாம் ஆளுக்கு ஒரு முங்க முங்கிட்டு சீக்கிரம் கரையேறுங்க. கரண்ட் போயிட்டுனா மோட்டர்ல இருந்து தண்ணி வராது, அதுக்குள்ள குளிச்சிட்டு கரையேறணும். சரி பெரியம்மா. அம்மையிலக்கா, துணியெல்லாம் நிறைய கிடக்கு, நீ ஒண்ணு கொண்டர்லயே துவைக்க. கொண்டந்திருக்கேன், அந்த பக்கம் இருக்கீரி எடுத்துட்டு வரேன். பிள்ளைலாம் வட்டால இருக்க துணி எடுத்து சோப்பு போடுங்க பிள்ளைலாம். அம்மா அவளை போட சொல்லு, நான் குளிக்க போறேன். அப்ப நாங்கெல்லாம் குளிக்காண்டாமா, நீ சோப்பு போடு, உனக்கு கை இல்லையா? ஏ அம்மா உங்க சண்டையை நிறுத்துங்க, நானே சோப்பு போட்டு தொலைக்க. இங்க வந்தா சாவடிக்காதீங்க என்ன. அல்லு கூல் கூல். என்ன உள்ளாரு சொல்ற? அலமேல அக்காவை பார்த்து அள்ளுங்க. ஆமா உமா, அலமேலு அதை சுருக்கி அல்லுன்னு கூப்பிட்டேன். போதும் போதும் சிரிச்சு சோப்போட எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க வாங்க. அஸ்கு புஸ்கு நீங்க இருந்து சோப் போடுங்க, நான் ஜாலியா சறுக்கு விளையாட போறேன். ஸ்வை.